ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் சோனியா சேனல். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தென் மாவட்டங்களே ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலோட திருவிழா, அதாவது இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் திருவிழாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஆடி கடைசி வெள்ளியப்போ எடுத்தது. இந்த திருவிழாவுமே அப்பவும் தான் கொண்டாடுவாங்க. வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் அங்கே போய் இறங்குனதுமே எங்கள் அப்பா வியாழக்கிழமையே போயிட்டாங்க. நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை தான் போயிருந்தோம். அவங்க இருக்க இடத்த கண்டுபிடிச்சி ஒரு வழியாக அங்கே போயிட்டோம். போயிட்டு பார்த்தா கோயிலில் ரொம்ப கூட்டங்க. அதுக்கப்புறம் சரி சாமி கும்பிட்றது போகலாம், கூட்டமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அர்ச்சனைக்கு பொருள் வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். அந்த கூடை வந்து ஏற்கனவே போன வருஷம் வாங்கினது இருந்துச்சு. ஸோ நாங்கள் கவர்லேயே வாங்கிட்டோம். வாங்கிட்டு சாமி கும்பிட்றதுக்கு லைனில் நின்னப்போ காலையில் வந்து, அதாவது மத்தியான டைம் ஒரு 11:30 மணி இருக்கும். அந்த டைமில் வந்து சீரெலாம் கொண்டு போய் சாமியை போய் அழைக்க போவாங்க. அந்த மாதிரி உள்ளே போய்கிட்டு இருந்தாங்க. இந்த கொடையெல்லாம் வச்சு உள்ளே போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சாமியுமே வந்துருச்சு. அதாவது அந்த சீர் கொண்டு போவாங்களாம். அந்த இது இருக்குல்ல, அந்த ஐயர் வந்து கையில் வச்சுருப்பாங்களாம். அதாவது பட்டு நகை அந்த மாதிரி எல்லாத்தையுமே கொண்டு போய் சாமியை போய் அழைக்க போவாங்களாம். அது நல்ல தரிசனம் கிடச்சிது. அப்புறம் உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எப்போதும் போல் என்னோடய பையன் விளையாட்டு தான். அதாவது எங்கே போனாலும் இந்த தொட்டு தொட்டு கும்பிடுவான்ல, அதே மாதிரி தான் கும்பிட்டுட்டு இருந்தான். வெளியில் வந்து பார்த்தா நல்ல கூட்டங்க. அதாவது முளைப்பாரி எல்லாமே கொண்டு போனாங்க. என்னோடய கேமரா வந்து சரியாக குவாலிட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ கொஞ்சம் டிம்மாக தான் இருக்கும். முளைப்பாரி எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அக்னி சட்டி கொண்டு வந்தாங்க. அதில் வந்து சாமியோட ஃபேஸை போட்டு வந்திருந்தாங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு அக்னி சட்டி நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. இப்போ தான் நான் இங்கே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்கவும். அப்புறம் நாங்கள் இருக்க இடத்துக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4:30க்கெலாம் கிளம்பி வந்தாச்சு கோயிலுக்கு. ஏன் அப்படின்னா தேர் இழுப்பாங்க. தேர் வந்து இங்கே ரொம்ப பிரபலமான ஒன்று. அதாவது காலையில் சாமியை பார்க்குறதுக்கு கூட்டம் இருக்கோ இல்லையோ, அதாவது கூட்டம் இருக்கும். பட் அந்த கூட்டத்தை விட ஈவினிங்கில் அந்த தேரை பார்க்குறதுக்கு தான் எக்கச்சக்க கூட்டங்கள் வரும். நாங்களும் அதுக்காக தான் வந்து போயிருந்தோம். கூட்டம் ரொம்பவே இருந்துச்சு. நாங்கள் அங்கே 4:30க்கெலாம் போயிட்டோம். ஆனால் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அந்த மாதிரி டயத்துலலாம் வந்து சப்பரம் சீக்கிரமாகவே வந்துடும். இந்த வருஷம் ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. 7 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. நாங்கள் 4:30க்கு போய் அங்கே உட்கார ஆரம்பித்தோம். பட் 7 மணி ஆகிடுச்சு வர்றதுக்கே. அதாவது நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொன்னேன்ல 11 மணிக்கு கிளம்புச்சுன்னு சொல்லிட்டு, அந்த சீர் எல்லாமே கொண்டுட்டு, அதாவது முதல்ல அந்த மாரியம்மன் வந்து அந்த இடத்துல தான் உருவெடுத்துச்சான். அங்கேருந்து புடிமணி எடுத்துகிட்டு வந்து தான் இங்கே கெட்டுனாங்களாம். அதனால் அதோட பூர்வீகத்தை வீட்டுக்கு போய் எல்லா சீரையுமே எடுத்துகிட்டு போய் சாமியை போய் எல்லாம் அலங்காரம் பண்ணி அழைச்சிட்டு வருவாங்க. அங்கே போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சி. ஆனாலுமே மக்கள் கூட்டங்கள் வந்து கலையவே இல்லை. கூட்டம் அவ்வளோ ஜேன்னு இருந்துச்சு. என் பையன் என்கிட்ட இருக்கவே மாட்டான்ட்டான். அப்புறம் எங்கள் அப்பா தான் வச்சுக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. பாவம் எங்கள் அப்பா ரொம்ப நேரமாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா பிடிக்கவங்களோ இல்லையோ, தாத்தா பாட்டி ரொம்ப பிடிக்காங்கப்பா. அப்புறம் சப்பரத்துக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் இந்த குடம் எல்லாமே வந்து முன்னாடி வர ஆரம்பிச்சிருச்சு. சப்பரம் வந்து அதுக்கப்புறம் லேட்டாக தான் வந்துச்சு. இந்த குடம் தான் ஃபஸ்ட்டு முன்னாடி குடை, அந்த கொடி எல்லாமே வந்து வருஷம் இதை வந்து கொண்டு வருவாங்க. இதை வந்து நிறைய பேர் தொட்டு கும்பிட்டுட்டு இருந்தாங்க. எதுக்குன்னு தெரியல. ஸோ நாங்களும் தொட்டு கும்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த குடை போனதுக்கப்புறம் நிறைய கொடிகள் வந்துச்சு. இது வந்து வருஷம் இந்த கொடிகள் வந்து எப்போதுமே இந்த கொடிகள் வந்து கொண்டு வருவாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கோயிலை பற்றி தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. கோயிலில் அவ்வளோ கூட்டம். அதாவது நாங்கள் வந்து பொது தரிசனத்தில் போகலை. நல்ல வேலை பைசா கொடுத்து போகிறதுல தான் போனோம். பைசா கொடுத்து போகிறதுலையுமே அவ்வளோ கூட்டங்க. அதுவும் ஒருத்தருக்கு வந்து 30 ரூபா தான். ஸோ நானும் என் வீட்டுக்காரும் போனதுனால 60 ரூபா மட்டும் தான் கொடுத்தோம். அதனால கொஞ்சம் சீக்கிரம் கும்பிட முடிச்சு. அது எவ்வளோ சீக்கிரம் அப்படின்னா, நாங்கள் 11 மணிக்கு அங்கே சாமி கும்பிட போயிருந்தோம். வெளியில் வர்றதுக்கு 1:30 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. அவ்வளோ கூட்டம். அதுக்கப்புறம் ஒரு ஹைலைட் இருக்குது. அதாவது இப்போ வர்ற இந்த தாத்தா வந்து ரொம்ப ஃபேமஸான தாத்தா. அதாவது வருஷம் இந்த தாத்தா தான் மாட்டு வண்டி ஓட்டுவாங்க. இந்த மாட்டு வண்டி பின்னாடி ஒரு முரசு இருக்கும். அதை ஒருத்தங்க முழங்கிக்கிட்டே வருவாங்க. பின்னாடி ஒரு 7-8 குழந்தைங்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சாமியுமே வர ஆரம்பிச்சிருச்சு. சரி பார்க்கலான்னு பார்த்தா ரொம்ப கூட்டம். அதுவும் இல்லாமல் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் வந்து சைடில் நின்னோமா, அதனால அந்த ஐயர் வந்து சாமி எங்களுக்கு மறைச்சிக்கிட்டாங்க. அதாவது 4:30 மணிக்கு வந்து காத்திருந்து சாமி மூஞ்ச பார்க்கலான்னு பார்த்தா அவர் வந்து மறைச்சிக்கிட்டாரு. சரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம கொஞ்சம் நின்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக சாமி பக்கத்தில் வந்துருந்துச்சு. வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து நல்லாவே பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. அதாவது என்னோடய வீடியோ வந்து கொஞ்சம் கிளியராக இருக்காது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சாப்பிடலான்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலுக்கு போயிருந்தோம். ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. அதாவது பார்சல் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் குட்டி பையனை தூக்கிட்டு போனதுனால சரின்னு சொல்லிட்டு பார்சல் கொடுத்துட்டாங்க. அப்புறம் வாங்கிட்டு போய் நாங்கள் சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. அதுக்கப்புறம் விடிஞ்சிருச்சு. காலையில் எழுந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு எங்கேயுமே சுற்றி பார்க்கலையா, ஸோ அதுக்காக
கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்திருந்தோம். வந்த இடத்துல பார்த்தா குட்டி பையன் இதில் ஆடணும்னு சொல்லிட்டு ஒரே அடம் பிடிச்சிட்டான். சரி இதில் உட்கார வைக்கலான்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருந்தோம். அதாவது போன வருஷம் முந்தின வருஷம் அப்படின்லாம் பெரிய ராட்டினம் அந்த மாதிரி நிறைய என்டர்டெயின்மெண்ட் வந்துருந்துச்சு. இந்த வருஷம் எதுவுமே இல்லை. சரி இதில் உட்காரலாம் வைக்கலான்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருந்தோம். உட்கார வச்சுட்டு எந்திரிக்க சொன்னால் குட்டி பையன் எந்திரிக்கவே இல்லைங்க. ரொம்ப நேரமாக உட்காந்து ஆடணும் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக சமாதானப்படுத்தி அவனை எழுப்பி கூட்டிகிட்டு வந்தாச்சு. கூட்டிகிட்டு வந்துட்டு அப்புறம் இந்த பூட்டு வந்து கோயிலில் போட்டிருந்தாங்க. இது வந்து எதுக்காண்டி போட்டிருக்காங்கங்கிறது எனக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நாங்கள் இருக்க இடத்துக்கு போயிட்டு அந்த பேக்கெல்லாம் பேக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து கிளம்பியாச்சு ஊருக்கு. அதாவது பஸ் ஸ்டாண்டுக்காக நடந்துகிட்டு இருந்தோம். எங்கள் வீட்டுக்கார் பாய் சொல்லிகிட்டு இருந்தார். அப்படியே பாய் சொல்லிவிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு அப்புறம் பஸ் ஏறியாச்சு. பஸ் ஏறி ஊருக்கு வந்தாச்சு. டேரெக்டாக எங்கள் ஊருக்கு பஸ் வந்துருச்சு. எனக்கு ரொம்ப பசி ஆகிடுச்சு. அதனால் ஒரு பால் பாக்கெட்டும் ஒரு ரவா பாக்கெட்டும் வாங்கினோம். வாங்கிட்டு டீ போட்டுட்டு உமாவும் சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சுங்க. அவ்வளோதாங்க. வீடியோ முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.